இப்ப நாங்க சொல்வது என்னன்றதுல என்ன முக்கியமான பதில்னு சொன்னா, நாங்க என்ன கொள்கையை தான் சொல்றோம். இன்னைக்கு நாங்க மக்கள் மத்தியில வித்தியாசப்பட்டு அல்லது வித்தியாசமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுடைய கொள்கை தான் என்ன. இதை நாங்க விட்டுறக்கூடாது, இது எங்களுக்கு மறுமையில நன்மையை பெற்று தரும் போல என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய பல காரியங்கள் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இல்லையே இது குர்ஆன்ல இல்லையே, ஹதீஸ்ல இல்லையே, இதை நாங்க பின்பற்ற இயலாதே என்று சொல்லும் போது எங்க பிரச்சனையாக நாங்க இத்தனை வருஷம் செஞ்சு வந்தோம், நாங்க இத்தனை வருஷம் செஞ்சு வந்ததை நீங்க சொன்னதுக்காக வேண்டி விடணுமா என்று சொல்லி இப்படித்தான் கேள்வி கேட்கிறாங்களே தவிர உண்மையிலேயே நாங்க சொல்லக்கூடிய செய்தி அல்லது நாம செய்யக்கூடிய செயல் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று செக் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் தவற விடுறாங்க. இப்ப தௌஹீத்வாதிகள் மைனாரிட்டியா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு மாற்றமான கொள்கைகள் இருக்கக்கூடியாக்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க இவனை விடக்கூடாது. இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் சொல்வது என்ன என்ற இந்த தலைப்பு இந்த இடத்துல தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே இன்றைக்கு பலர் சொல்லப்போனால் முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டாலேயே ஏராளமான அமைப்புகள் அல்லது ஏராளமான கொள்கைகள் பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம மக்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரிவினைகள், ஆளுக்கால் ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டு நான் சொல்றது தான் சத்தியம், நான் தான் சரியான கொள்கையை போதிக்கிறேன், நான் சொல்லக்கூடிய கருத்து தான் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு மார்க்க விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மார்க்க சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன்னு சொன்னா, ஒரே மார்க்க விஷயத்துல எண்ணற்ற கருத்துக்கள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தொழுகை முறை எப்படி தொழணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு விளக்கமாக ஒரு சாரார்கிட்ட கேட்டேன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய மெத்தட் வேற, இன்னொரு குரூப்கிட்ட கேட்டேன்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடிய மெத்தட் வேறவாக இருக்கும். அதே போல நம்மள்கிட்ட கேட்டேன்னு சொன்னா நாங்க ஒரு மெத்தட்ல சொல்லுவோம். தொழுகைன்னு சொன்னா என்ன ரக்காத்துக்கள்ல சிக்கல் இல்லை, அந்த தொழுகையுடைய முறையில என்னென்ன மாதிரி, உதாரணமா எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி ஆரம்ப துவா என்ன துவா ஓதுறது என்றதுல எண்ணற்ற கருத்துக்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இதுல பொதுமக்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் இதுல யாரு சொல்றது சரி, யாரு சொல்லக்கூடிய கொள்கை கரெக்டாக இருக்கும் என்று குழம்பி போகக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்க முடியும். அட யாரு சொல்றதை கேட்கறது, அவங்களும் தான் சொல்லக்கூடிய கொள்கை சரி, இப்படி இருந்தா தான் சொர்க்கம் போலாம்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க, இவங்கள்ட்ட கேட்டா இவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. அப்ப பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாங்க என்னத்தை செய்யறது, என்ன இதை பின்பற்றி நாங்க வாழ்றது என்று சொல்லி என்ன செய்யலாம், பலருக்கு சந்தேகங்கள் வரலாம். அப்ப அது அனைத்தையும் போக்கக்கூடிய விதத்துல தான் உண்மையிலேயே நாங்க யாரு, அல்லது தௌஹீத் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள்
தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு, இவங்க சொல்லக்கூடிய கொள்கை என்ன, என்னதான் இவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க என்பதை சுருக்கமாக தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு என்ன செய்யப்பட்டிருக்குது, தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் என்று சொன்னாலேயே அல்லது தௌஹீத் ஜமாத் என்று சொன்னாலேயே தௌஹீத்காரங்கன்னு சொன்னாலேயே மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருக்குது. தௌஹீத்வாதிகள் என்று சொன்னாலேயே ஊர்ல குழப்பம் பண்ணக்கூடிய ஆட்கள் அல்லது ஊர்ல பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் என்று சொல்வதை போன்றும், தௌஹீத்வாதிகளா அவங்க குழப்பவாதிகள் என்பதை போன்று என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு வதந்தி, ஒரு அவதூறு மக்கள் மத்தியில சென்று கொண்டு இருக்குது. தௌஹீத்காரன் ஒரு விஷயத்த சொன்னாலேயே என்ன அவங்க சொன்னா நம்ம கேட்க கூடாது என்பதை போன்ற ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மையிலேயே இவங்க நம்மளை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு, தௌஹீத்வாதிகளை பற்றி வெளியே பேசப்படக்கூடிய அளவுக்குள்ள ஒரு விஷயம் தானா, உண்மையிலே நம்ம குழப்பம் பண்ணக்கூடிய ஆட்களா என்பதை அழகிய முறையில எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த குறிப்பாக இந்த ஒரு தலைப்பு. அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல என்ன ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா, நம்ம ஒரு சரியான விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா, இப்ப ஒரு 2-3 ரூட் இருக்குது. எந்த ரூட்டை பின்பற்றினா நேர்வழி, எது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நம்ம செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ண போறதாக இருந்தேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம இருக்கக்கூடிய சகல விஷயத்தையும், அதாவது சகல கொள்கைகள், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சகல கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு அதை தூக்கி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மனநிலையில ஒரு புதிதாக நான் எது சரி எது பிழைன்னு முடிவெடுக்க போறேன், எனக்கு எது சரின்னு படுதோ அதை அந்த கொள்கையை நான் முடிவெடுத்து அதுல உறுதியாக இருக்க போறேன் என்ற ஒரு மனநிலைக்கு என்ன செய்யணும், எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளணும். நான் ஆல்ரெடி ஒரு கொள்கையில இருக்கக்கூடிய ஆட்கள், நான் இந்த கொள்கையில தான் இருப்பேன், இதுதான் சரி அப்படின்ற மனநிலையில இந்த பயான கேட்கும் போது, உரையை கேட்கும் போது என்னதான் சொன்னாலும் உள்ளுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி மனசுல என்ன செய்யாது, பதியாது. அப்ப அப்படி இல்லாம கொமனா பொதுவான ஒரு மனநிலையில இருந்து, இது எந்த கொள்கையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தௌஹீத்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற அமைப்பை சார்ந்த ஜமாத்தை சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொமனான ஒரு மைண்ட் செட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றதை கேட்டால்தான் என்ன செய்யலாம், சரியான கொள்கையை சரியான ரூட்டை எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள் வெற்றி அடையக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, சொல்வதை கேட்பாங்க. யார் எது சொன்னாலும் என்னதான் சொல்றாங்க, இவங்க சொல்லக்கூடிய கருத்து தான் என்ன என்றதை ஒரு வாட்டி கேட்டு தான் பார்ப்போமே, சொல்றதை நம்ம ஒரு வாட்டி உள்வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உன்னாது சொல்றதை கேட்பாங்களாம். கேட்டுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதுல அழகானதை பின்பற்றுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது, ஒரு கொள்கையை சொல்லும் போது, ஆமா இது கரெக்டா இருக்குது, இது குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமாக இருக்குது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை தானே சொல்றாங்க, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்தானே சொல்றாங்க என்று சொல்லி அழகான கருத்துக்களை பின்பற்றுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் அறிவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த செய்தியை 39வது அத்தியாயத்தில் உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எங்கட மனநிலை எப்படின்னா, யார் எது சொன்னாலும் கேட்கணும், ஒன்னாவது கேட்டுட்டு எது சரி எது அழகியது என்றதை பார்த்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் இருந்தோம்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அறிவாளிகள். இதை ஒரு அடிப்படை என்ன செய்யணும், உள்ளத்துல ஆழமாக வச்சுக்கொள்ளணும். இப்ப என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப தௌஹீத்வாதிகள்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதாவது நம்மள என்ன தௌஹீத்வாதிகளோ அல்லது தௌஹீத் ஜமாத்தினர் என்று சொல்லியோ நாங்க ஒரு சாரார் இருக்கிறோம். நாங்க மார்க்கம் என்ற அடிப்படையில சில கருத்துக்களை சொல்லுவோம். சொல்லும் போது அது எப்படி வருதுன்னு கேட்டா, சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு அது மாற்றமாக இருக்கும். அந்த கருத்துக்கள் சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு அது மாற்றமாக இருக்கும். அப்ப சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது எப்படி நீங்க சொல்லலாம், இந்த கருத்துக்களை நீங்க எப்படி சொல்லலாம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒன்று விமர்சிக்கப்படுறோம், அல்லது அது ஒரு படி மேலே போய் என்ன நடக்குது,
சில இடங்கள்ல வந்து சலசலப்பாக மாறுது, சில இடங்கள்ல வந்து அடிபுடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். கடைசிக்கு இதெல்லாம் நடந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா தௌஹீத்வாதிகள் குழப்பவாதிகள் அப்படின்னு வாங்க. அப்ப இதை நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு வைங்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு தகவலை சொல்றாங்க, இது சரி இது தவறு இது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லும்போது அது யாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உரிமை. கருத்து சுதந்திரம்ன்றது இந்த நாட்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உரிமை. நான் ஒரு கொள்கையை ஆய்வு செஞ்சு, குர்ஆனை ஆய்வு செஞ்சு, ஹதீஸை ஆய்வு செஞ்சு எனக்கு ஒரு விஷயம் சரின்னு சொல்லி படுது, அந்த விஷயத்தை எனக்கு தாராளமாக பின்பற்றலாம், அதை யாருக்கும் தடுக்க முடியாது. அதே போல தான் விளங்கின இந்த கொள்கையை நான் தனியாகவோ கூட்டாகவோ அல்லது அடுத்தவர்களுக்கு இதை பிரச்சாரம் பண்ற உரிமை என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாட்டு சட்டமே நமக்கு அனுமதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன, நீங்க உங்க மார்க்கத்தை பின்பற்றலாம். உங்க மார்க்கம்னு சொன்னா யார் யார் எந்த மார்க்கமா இருந்தாலும், ஒருத்தர் நான் ஷியாவாக போறேன் அல்லது நான் காதியானியாக போறேன்னு சொன்னாலும் அதை தடுக்க இயலாது. நாட்டு சட்டப்படி அவருக்கு அதை பின்பற்றக்கூடிய உரிமை இருக்குது. அதை நான் பிரச்சாரம் பண்ண போறேன் என்று சொன்னால் அதை தடுக்கிற உரிமையும் யாருக்கும் கிடையாது. பிரச்சாரம் பண்றாங்களா, பிரச்சாரம் பண்ணும்போது ஒண்ணு நீங்க என்ன செய்யலாம், கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளலாம். ரைட், ஓகே, இவங்க சொல்றாங்க இது சரியா பிழையா, பிழைன்னு சொன்னா இதை நான் நிரூபிப்பேன். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய கருத்து தவறானது, இதுதான் சரியானது என்று நிரூபிக்கணுமே தவிர அதுக்கு மாற்றமாக அதுக்கு வந்து அவதூறு சொல்றதும் இவங்களை வந்து பயம் பேச விடக்கூடாது, பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது என்று தடுக்கக்கூடிய உரிமை இலங்கையில யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு பேசிக் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். யாரு எதை சொன்னால், நமக்கு மாற்றமான ஆட்கள் ஒரு கருத்தை சொன்னால் கூட அதை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, சொல்லப்படக்கூடிய விஷயம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்குதா, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருக்குதா, அதை நாங்க என்ன செய்யணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அதுக்குரிய பதிலை சொல்லணும். இது தவறு, இது விஷயம், இதை வந்து நான் நிரூபிப்பேன். அப்படி இல்லை நம்மளால முடியலையா, அதை செய்ய முடியாதா, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ற உரிமை இருக்கு, நாங்க சத்தம் இல்லாம எங்களோட வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்ப இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் என்ன, இந்த குவாலிட்டிஸ் நம்மிடத்துல இருந்தா, இந்த பண்புகள் இந்த தன்மைகள் நம்மிடத்துல இருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு பல பகுதிகளில் பல ஊர்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஏன், ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை, அல்லது அதை கேட்கக்கூடிய மனநிலை இல்லை, அல்லது தவறுன்னு ஒன்று சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. பொதுவாக இது யாருக்கு இருக்குன்னு சொன்னா, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து அடக்கணும் என்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி, இப்போ தௌஹீத்வாதிகள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்றமான கொள்கைகள் இருக்கக்கூடியாக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா நாங்கள் இவனை விடக்கூடாது. இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து நம்ம முஸ்லீம்ன்ற கன்செப்ட்ல இருந்து பார்க்கும்போது தௌஹீது அல்லது மற்ற மற்ற அமைப்புன்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க இன்னும் வைடா பார்த்தேன்னு சொன்னா, இன்னும் இதை நீங்க விசாலமா பார்த்தேன்னு சொன்னா, இதுதான் இன்றைக்கு உலக நாடுகள்ல நடந்து கொண்டு இருக்குது. மெஜாரிட்டியான ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து முடக்கணும் என்ற மைண்ட் செட்ல வாருது. உலக ரீதியாக எடுத்து பார்த்துக்கோ, இன்டர்நேஷனல் ரீதியாக எடுத்து பார்த்தாலும் அதுதான். ஒவ்வொரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நாட்டில் எந்த ஒரு மதம் வந்து மெஜாரிட்டியாக இருக்குமோ அது மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்களுடைய உரிமைகளை தடுக்கணும் என்பதை போன்ற ஒரு மனநிலையில இருப்பாங்க. அப்பதான் என்ன செய்யறது, பிரச்சனைகள் உருவாகிறது. நீங்க எப்படி எங்களை தடுக்கலாம்? இப்ப இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்களே, இலங்கையில ஒரு மதம் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். ஒட்டுமொத்த இலங்கையை வச்சு பார்க்கும்போது முஸ்லீம்கள் வந்து மைனாரிட்டி தான். இப்ப மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்கள் முஸ்லீம்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ண விட மாட்டோம், முஸ்லீம்களை நாங்க தொழுகை நடத்த விட மாட்டோம், முஸ்லீம்களை வந்து நாங்க அவங்களோட வணக்க வழிபாடுகளை செய்ய விட மாட்டோம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அது எப்படிதான் நீங்க எங்களை தடுக்கலாம்? எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, நாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு தரத்தானே வேணும், அதை யாரும் தடுக்க முடியாது என்று எப்படி நாங்க பேசுறோமோ, எப்படி நாங்க பேசுவோமோ அதே சித்தாந்தம் தான் எல்லாத்துக்கும். அதே விஷயம் தான் ஒரு கொள்கைன்னு வரும்போதும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடியாக்கள் மைனாரிட்டி என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது, அடக்குமுறைக்கு உட்படுத்தவும் கூடாது. நாளைக்கு நம்மளே இன்றைக்கு பெரிய ஒரு பல பகுதிகளில் இன்றைக்கு நம்ம மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த தௌஹீத் கொள்கை வளர்ந்து கொண்டிருக்குது. நாளைக்கு மைனாரிட்டியாக இன்னொரு வழிகேடான ஒரு கொள்கை வருதுன்னு வைங்களே, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கருத்தை கருத்தால தான் எதிர்கொள்ளணும். இந்த ஊர்ல நாங்க அவங்கள வந்து விட மாட்டோம், நாங்க தௌஹீத்வாதிகள் நிறைய இருக்கிற இடத்துல வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் என்று சொல்லி அவங்கள தடுக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு வழிகட்ட கொள்கையை சொல்றாங்களா, அவங்களுக்கு பதில் கவுண்டர் நம்ம கொடுக்க வேண்டியதுதான்.
அது தப்பு, அது தவறு, அது வழிகேடு என்பதை சொல்லக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இருக்குது. இதைத்தான் செய்யணுமே தவிர அவங்கள அடிக்கிறதோ அவங்கள வந்து நாங்க பிரச்சாரம் பண்ண விடமாட்டேன்னு தடுக்கிறதோ இந்த உரிமை எங்களுக்கு கிடையாது. நாட்டு சட்டப்படியும் இதுதான். இந்த ஒரு அடிப்படையை உள்ளத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ஆழமாக பதிய வைத்து கொண்டாலேயே பல பிரச்சனைகளுக்கு என்ன செய்யும், தீர்வுகள் வந்து உள்ளடங்கி இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள், இப்ப நாங்க சொல்வது என்னன்றதுல என்ன முக்கியமான பதில்னு சொன்னா நாங்க என்ன கொள்கையை தான் சொல்றோம். இன்னைக்கு நாங்க மக்கள் மத்தியில வித்தியாசப்பட்டு அல்லது வித்தியாசமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுடைய கொள்கை தான் என்ன, நம்ம எதை பின்பற்ற சொல்றோம், குர்ஆனுக்கு மாற்றமா என்ன சரி சொல்றோமா, ஹதீஸுக்கு மாற்றமா என்ன சரி பின்பற்ற சொல்லி நாங்க சொல்றோமா என்று சொல்லி பார்த்தா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய பேருக்கு நாங்க என்ன சொல்றோம்னே தெரியாது. அதான் உள்ள பிரச்சனை. நம்ம எதிர்க்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க உண்மையிலே மக்களுக்கு என்ன பிரச்சாரம் பண்றோம்ன்ற கருத்தே அவங்களுக்கு தெரியாது. எல்லாரோடையும் சேர்ந்து சும்மா எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. தௌஹீத்காரனை அவனை விடக்கூடாது, தௌஹீத் ஜமாத் அவனை விடக்கூடாது. ஏன்னு கேட்டா அவனுக்கே தெரியாது. ஏன் இல்ல அவன் குழப்பவாதி, என்னத்தை குழப்பினான் என்னன்னு கேட்டா பதில் தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொல்றோம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். உண்மையிலேயே சுருக்கமா ரத்தின சுருக்கமா நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தேன், அதை நான் விளங்கப்படுத்துறேன். ஒரே வார்த்தையில சொல்றதாக இருந்தேன்னு சொன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுங்க. இன்னும் அதை சுருக்கி சொல்றதாக இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹியை பின்பற்றுங்க. எந்த ஒரு தனி நபரையும் பின்பற்றாதீங்க. எந்த ஒரு தனிநபருக்கும் வந்து குர்ஆன் சுன்னாவை விட அதிகமா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காதீங்க. அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேளுங்க என்று சொல்வதுதான் நம்முடைய ஆழமான கொள்கை. இதுதான் நம்முடைய தௌஹீத் ஜமாத்துடைய அல்லது தௌஹீதுடைய உயிர் நாடி என்று சொல்றதாக இருந்தேன்னு சொன்னா இந்த கொள்கை தான். வஹி மட்டும்தான் மார்க்கம், வஹியை விடுத்து வேற எதுவும் மார்க்கம் கிடையாது என்று சொல்வதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய தௌஹீதுடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான். அப்ப ஏன் பிரச்சனை வருது, ஏன் இதை குர்ஆன் சுன்னாவை பின்பற்று சொன்னேன்னு சொன்னா அதுல என்ன சிக்கல் இருக்குது, அதுலயே வந்து மக்கள் வந்து பிரச்சனையாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நடைமுறையில பலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குர்ஆன்லையும் சுன்னாலையும் இருக்கிறதாக நினைச்சு கொண்டு மார்க்கத்துல இருக்கிறதாக நினைச்சு கொண்டு சில வேலைகளை செய்யறாங்க. அது உண்மையிலே மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களாக இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா அட இது வந்து நம்ம கட்டாயமா உறுதியாக செய்யணும், இதை வந்து நாங்க விட்டுறக்கூடாது, இது எங்களுக்கு மறுமையில நன்மையை பெற்று தரும் போல என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய பல காரியங்கள் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இல்லையே இது குர்ஆன்ல இல்லையே ஹதீஸ்ல இல்லையே இதை நாங்க பின்பற்ற இயலாதே என்று சொல்லும் போது எங்க பிரச்சனையாக நாங்க இத்தனை வருஷம் செஞ்சு வந்தோம், நாங்க இத்தனை வருஷம் செஞ்சு வந்ததை நீங்க சொன்னதுக்காக வேண்டி விடணுமா, அல்லது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய அப்பன் பாட்டன்மாரெல்லாம் இதைத்தானே செஞ்சு வந்தாங்க, அப்ப அவங்க எல்லாம் வந்து தவறா அவங்க எல்லாம் வழிகேடா என்று சொல்லி இப்படித்தான் கேள்வி கேட்கிறாங்களே தவிர உண்மையிலேயே நாங்க சொல்லக்கூடிய செய்தி அல்லது நம்ம செய்யக்கூடிய செயல் குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா என்று செக் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய பேர் வந்து தவற விடுறாங்க. நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணும் போதும் ஒவ்வொரு நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணும் போதும் அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய சத்திய கொள்கையை முடக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் அந்த கொள்கைக்கு சத்தியத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அசத்தியவாதிகள் எடுத்து வைத்த மெயினான ஆதாரமே அதாவது மெயினான வாதமே என்ன, இந்த வாதம் தான். எதை சொன்னாலும் அப்ப எங்கட முன்னோர் எங்க உம்மாப்பா இதைத்தானே செஞ்சாங்க, உங்களோட உம்மாப்பா இதைத்தானே செஞ்சாங்க, அப்ப அவங்க எல்லாம் பிள்ளையா அவங்க எல்லாம் தவறா, இதைத்தான் நபிமார்கள்ட்ட கேட்டாங்க. நபிமார்கள்ட்ட கேட்கும் போதும் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா இதே கேள்விதான். நீங்க வஹியை பின்பற்றுங்கன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் சொன்னதை கேளுங்கன்னு சொல்றீங்களே, அப்ப முன்னோர் எல்லாம் இப்படித்தானே இருந்தாங்க, எங்களை மாதிரி தானே இருந்தாங்க, அப்ப அவங்க எல்லாம் வழிகேடா என்று சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நபிமார் என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணாங்க, அதை பற்றின ஆன்சர் வந்து அதை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். அவங்க வந்து சொர்க்கவாசியா நரகவாசியா இதை சொல்றதுக்காக நாங்க வரல, அது எங்களோட டியூட்டியும் அல்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்க சொல்றது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா, அல்லது நாங்க சொல்றது சத்தியமா அசத்தியமா இதைத்தான் பார்க்கணுமே தவிர அவங்க வந்து வழிகேடா நேர்வழியான்னு சொல்றது வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று எப்படி நாங்க சொல்றோமோ இந்த ஆன்சர் வந்து நபிமார்கள் அதான் சொன்னாங்க. அவங்கள பற்றின முடிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது.
அதுக்கு வந்து நாங்க பொறுப்பு கிடையாது, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியாது என்று ஒரு விதமான ஆன்சர் பண்ணாங்க. இப்ராஹிம் நபியை போல ஆட்கள் எப்படி தெரியுமா பதில் சொன்னாங்க? அவங்க பதில் சொல்லும் போது, சரிப்பா நீங்க இப்படி கேட்குறீங்களே, உங்களோட முன்னோர்கள் வழிகேட்டில் இருந்தால் நீங்களும் வழிகேட்டில் தான் இருப்பீங்களா? உங்களோட முன்னோர்கள் தெரியாமல் ஒன்றை பண்ணிட்டாங்க, தெரியாமல் ஒரு தவறு தான் செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சேன்னு சொன்னால் நீங்களும் அந்த தவறு தான் செய்வீங்களா என்று சொல்லி கேட்கக்கூடிய ஸ்டைலில் கேட்டாங்க. அப்போ அதே நம்ம விளையக்கணும். ஒருத்தர் தவறு முன்னோர்கள் செஞ்சது பிழை, ஏதோ அவங்க அறியாமையில மார்க்கம்னு நினைச்சு செஞ்சிட்டாங்க ஒரு விஷயத்த, இப்போ எங்களுக்கு தெரிய வருது இது தவறுன்னு சொல்லி அதை அப்படியே செய்யணுமா அல்லது விட்டுறணுமா? உலக விஷயங்களை நான் எப்படி முடிவெடுப்போம்? உலக விஷயம்னு சொல்லி வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி வந்திருப்பாங்க. மெயின்டைன் பண்ணி வந்த ஒரு விஷயம் வந்து அது அறிவுபூர்வமா இல்லை, அது வந்து இடிக்குது என்று சொல்லி வரும்போது நாங்கள் அதிலிருந்து அப்டேட் ஆகுவோமா இல்லையா, அப்கிரேட் ஆகுவோமா இல்லையா? அது அவங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க, அது அவங்களுக்கு வேணா பொருந்தி போகிறமா இருக்கும், பட் இந்த காலத்துக்கு அது செட் ஆகுது இல்லை என்று சொல்லி எப்படி நாங்கள் அப்கிரேட் ஆகிறோமோ, எப்படி நாங்கள் மாறி போகிறோமோ, அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து அப்கிரேட் ஆகிறன்றதல்ல, மார்க்க விஷயத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்க்க வேண்டியதான், இல்லாட்டி என்ன செய்ய வேண்டியதான், அதை விட்டு போடு. அவங்க செஞ்சதுக்காக நாங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எந்த ஒரு நிர்பந்தமும் அப்படி கிடையாது. அப்ப இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யணும்னு சொன்னா ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளணும். அப்ப சுருக்க சொல்றதாக இருந்தேன்னு சொன்னா நம்முடைய அடிப்படையான உயிர் நாடியே என்னன்னு சொன்னா வஹி, குர்ஆன் சுன்னா மட்டும். இதுக்கு மாற்றமாக யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று சொல்வதுதான் நம்முடைய அடிப்படை. ஏன் இப்படி நாங்க சொல்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் முழுக்க முழுக்க குர்ஆன்ல இதைத்தான் சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்களை படிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய விதத்துல தான் அத்தனை திருமறை வசனங்களும் அமைந்திருக்கிறது. எல்லாத்தையும் நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு நினைச்சதை பின்பற்றுங்க, உங்களுக்கு அதுவும் சரி இதுவும் சரி என்ற ஒரு சித்தாந்தத்தை குர்ஆன் சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான ஒரு பாதை. அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய நேரான ஒரு பாதை, ஃபத்தபிஊஹு, நீங்கள் அந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள். அல்லாஹ் நமக்கு போடுற ஆர்டர் என்னன்னு சொன்னா, ஆளுக்கால் ஒவ்வொரு கொள்கையை சொல்லுவாங்க, ஆளுக்கால் ஒவ்வொரு விதமா கருத்துக்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான் உண்டுதான் நேரான வழி, எல்லாம் நேரான வழியெல்லாம் இருக்க முடியாது, வஹியை பின்பற்றுதல் என்பதுதான் சத்தியம், அதுதான் நேரான வழி. நீங்க அந்த ஒரு வழியை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீங்க. இன்னைக்கு பலர் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டா, அதுவும் சரி இதுவும் சரி, இவங்க சொல்றதையும் கேட்போம் அவங்க சொல்றதையும் கேட்போம், அதுல எது சரியா இருக்குமோ அதை எடுப்போம்ன்ற அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க சொல்றதும் சரி அவங்க சொல்றதும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அப்படி ஒன்றும் எல்லாம் கிடையாது. மார்க்கத்தில் அதுவும் சரி இதுவும் சரின்னு எல்லாம் இருக்காது, எது சரி ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். அப்ப அது அல்லாஹ் சொல்றான் அந்த ஒரு வழியை பின்பற்றுங்க, பல வழிகளை பின்பற்றாதீங்க. அப்படி நீங்க பல வழிகளை பின்பற்றினேன்னு சொன்னா தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது அல்லாஹ்வுடைய ஒரு பாதையை விட்டு உங்களை வழி தவற செய்து விடும். சரியான ரூட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, நீங்க வந்து பின்பற்றுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில இருந்தா அப்ப எது சரின்றதை பார்த்து அந்த ஒன்றை உறுதியாக பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் எதிர்த்தாலும் அந்த ஒன்றை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கு மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய விதத்துல இருக்கும். அப்ப அந்த ஒன்றை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க சும்மா கொமனா நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க மறுமை நாளில் வெற்றி அடையணும்னு சொன்னால் யாரை போல வாழ்ந்தால் நமக்கு வெற்றி அடையலாம். சும்மா நோமலான ஒரு கொமனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னபடி கேட்டா மறுமையில நம்ம ஃபெயிலியர் ஆகுவோமா? கண்டிப்பா ஃபெயிலியர் ஆக மாட்டோம், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தால் நமக்கு என்ன சரி, மறுமை வாழ்க்கை என்ன சரி கேள்விக்குறியாகுமா? கண்டிப்பா ஆகாது. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தா நிச்சயமா அதுல எந்த பிரச்சனையும் வராது. இதுல நமக்கு எந்தவித சந்தேகமுமே இல்லை. அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கறது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கிற, அந்த மாதிரி வாழ்றதுனால எந்த பிரச்சனையுமே மறுமையில வராது என்பது 100% உறுதி. அதுல எந்தவித, அது வந்து 100% கேரண்டியான ஒரு விஷயம். என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்டா மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி ஆகாது, பிழை ஆகாது என்பது 100% உறுதியான ஒரு விஷயம். அது கங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே சந்தேகத்துக்குள்ள ஒரு விஷயமா இல்லையா? அவர் சொன்னதை கேளுங்க, அந்த மௌலை சொன்னதை கேளுங்க, இந்த இமாம் சொன்னதை கேளுங்க, அந்த பெரியார் சொன்னதை கேளுங்க என்று போறது சிறப்பாக இருக்குமா? நீங்க குர்ஆன் வசனங்கள் ஆதாரங்கள் அதில் ஒரு பக்கம் ஒரு அடுத்த கட்டம் யோசிப்போம். சும்மா கொமனா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னது சரியாக இருக்குமா
அல்லது மற்ற ஆட்கள் சொன்னதை நாங்கள் பின்பற்றினானே எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு எது கேரண்டியாக இருக்கும்? எப்படியுமே அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான் என்ன உறுதியாக இருக்கும். அடுத்த ஆட்கள்னு சொல்லி போகும்போது அது கேள்விக்குறிதான், அது சர்ச்சை தான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்க அல்லாஹ் ரசூல் சொன்னதை மட்டும் கேளுங்க, அதுக்கு மாற்றமா யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய கட்டளைகளும் இதுதான், மனித குலத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஓர்டரும் இதுதான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை பின்பற்றுங்க. நீங்க திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். உதாரணமாக சொல்ல போனா 33வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தபி மா யூஹா இலைக் மிர் ரப்பிக், உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுறதை நீங்க பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையான கட்டளை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஏராளமான செய்திகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியை பின்பற்றுங்க, இப்படி வரக்கூடிய வசனங்கள். அதே போல இன்னும் சில வசனங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வமை யுதி இல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறாரோ இவங்க மகத்தான வெற்றி அடைஞ்சிட்டாங்க அல்லாஹ் சொல்றான். இப்படி குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லக்கூடிய விதத்துல தான் இருக்குது. அதுக்கு மாற்றமா இன்னும் வேற ஆட்கள் எல்லாம் நீங்க கட்டுப்படுங்க, மௌலைமார் சொன்னதெல்லாம் கேளுங்க என்றெல்லாம் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஓர்டர். இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரு கோணத்துல யோசிப்போம், என்ன ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க சொல்றது பிழையா இருக்குமா, இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், இவங்க எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பட்டங்கள் எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மதரசாக்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, இவங்க சொல்றது பிழையாகுமா, இவங்களோட கெட்டப்பை பாருங்க. நாங்க இப்படித்தான் பார்ப்போம், அவங்களோட சூரத்தையும் அவங்களோட கெட்டப்பையும் பார்த்துட்டு அல்லது அவங்க படிச்சிருக்கக்கூடிய படிப்புகளை பார்த்துட்டு இவங்க சொல்றது தவறாகுமா, இந்த மாதிரி எல்லாம் இவங்க எவ்வளவு பெரிய முஃப்தி தெரியுமா என்றெல்லாம் நாங்க யோசிப்போம். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அறிவாளி, எல்லாத்தையும் முஃப்திமாருக்கெல்லாம் மிகப்பெரிய முஃப்திமார்னு சொல்றதா இருந்தேன்னு சொன்னா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலேயே முதல் மனிதர். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற ஒரு அறிவாளியும் உலகத்துல யாரும் கிடையாது. இது நானா சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், வ அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அத்தனை பொருட்களுடைய பேரையும் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்துட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னா சும்மா அரதஹும் அலல் மலாயிகா, பிறகு மலக்குமார்களுக்கு அதெல்லாம் எடுத்து காட்டி அம்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குந்தும் சாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தா இந்த பொருட்களுடைய பேரை சொல்லுங்க வாப்போம்னு சொல்லி மலக்குமார்ட்ட கேட்கும்போது மலக்குமாருக்கே சொல்ல முடியல. மலக்குமார் சொல்றாங்க, சுபஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லாமா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை சொல்லி தந்தாயோ அதை தவிர வேற ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டா பட்டுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மலக்குமார்ட்ட கேட்டா மலக்குமாருக்கு தெரியல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி படைக்கிறான்னு கேட்டா மலக்குமார்களை விட மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதே போல அல்லம ஆதம் அஸ்மாக்குள்ள உலகத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். எல்லா பொருட்களுடைய பேரையும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? சொல்லி கொடுத்துட்டான். அவங்கள மாதிரி ஒரு அறிவாளி உலகத்துல இல்ல. அவங்களுடைய அறிவில் ஒரு சின்ன பகுதியை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு டெக்னாலஜியா இருக்கட்டும், இவ்வளவு கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், இவ்வளவு இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய மூளையில ஒரு துளியிலேயும் துளியை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு வித்த காட்டுறாங்க. அப்படிப்பட்ட அறிவாளிக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறான், ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க. அவங்க அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி ஷைத்தான் அவங்கள வழிகெடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்? பூமிக்கு அனுப்புறான். இப்ப பூமிக்கு அனுப்பினு சொன்னா என்ன செய்யணும்? பூமியில சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வந்துட்டாங்க. அப்ப பூமிக்கு வாழணுமா இல்லையா? வாழும்போது எப்படி வாழ்றது? அறிவாளி நினைச்ச மாதிரி நீங்க பூமியில இருந்துட்டு போயிடுங்க. ஒரு நபி தானே, நபின்னு வரும்போது அவங்க நினைச்ச மாதிரி இருந்துட்டு போகலாம். அவங்களோட மனசுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ எல்லா பொருள் எல்லாம் பெரிய அறிவாளி, எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் வேற. நீங்க நினைச்ச மாதிரி பூமியில வாழ்ந்துட்டு போயிடுங்க, உலகத்துல இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா? அந்த ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்க பூமிக்கு போயிடுங்க, நீங்க கீழே இறங்கிடுங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஃப இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், நேர்வழி என்பது என்னிடத்தில் இருந்துதான் வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்,
யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நபிக்கே அல்லாஹ் சொன்ன ஆர்டர் என்னன்னு கேட்டா, நான் சொல்றதை தான் நீங்க பின்பற்றணும், என்னிடத்திலிருந்து வரக்கூடிய மெசேஜை தான் நீங்க கேட்கணும், நான் சொல்ற விஷயங்களை தான் நீங்க செய்யணுமே தவிர உங்களோட மனசுக்கு படுறதெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நான் சொல்றதை தான் செய்யணும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு மறுமையில வெற்றி அடையலாம் என்ற கருத்தை வந்து அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அப்ப இதுல நாங்க என்ன யோசிக்கணும்னு சொன்னா, நபிக்கே இந்த அதிகாரம் இல்லைன்னு இருக்கும்போது, எந்த அதிகாரம், நினைச்ச மாதிரி பூமியில வாழ இயலாது, அல்லாஹ் சொன்னதை தான் கேட்கணும்னு இருக்கும்போது நாங்கெல்லாம் எம்மாத்திரம்ன்றதை யோசிச்சு பார்க்கணும், நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இன்னொரு அடிப்படையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த இஸ்லாம்ன்ற இந்த மார்க்கம் இருக்குதானே, இந்த இஸ்லாம்ன்ற இந்த மார்க்கம் இருக்குது இல்லையா, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்க்கு சொந்தமான ஒரு விஷயம். இதனுடைய உரிமையாளர் யாருன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்கு ஓனர் யாருன்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் தான். இந்த மார்க்கத்தை கிரியேட்டர் யாருன்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் இந்த மார்க்கம்ண்டா என்ன, இந்த மார்க்கத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னானோ அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்யணும், வாழ்ந்துட்டு போகணும். அல்லாஹ் இந்த விஷயத்துல மட்டும் இந்த அதிகாரத்தை வந்து அல்லாஹ் வேற யாருக்குமே கொடுக்கல. மார்க்கத்துல நினைச்ச மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து கூட்டல் குறைச்சலை பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத மார்க்கத்திலிருந்து தூக்கி கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு லேசானதை நீங்க மார்க்கத்தில் ஆட் பண்ணி கொள்ளுங்க, இன்றெல்லாம் அந்த அதிகாரத்தை எல்லாம் யாருக்குமே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா அல்லாவோட மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா நபிமார்கள் தான். நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் அந்த ரைட்ஸை கொடுக்கல. அதுல நமக்கு தெரியும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபி, எப்படிப்பட்ட ஒரு மனிதர்ன்ற எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு வந்து இறையச்சத்துல மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஆள், இறையச்சத்துல உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யல, மார்க்கத்துல வந்து அதிகாரத்தை கொடுக்கல. நபியே உமக்கு வந்து மார்க்கத்துல எந்த அதிகாரமும் கிடையாது, உமக்கு அதிகாரத்துல பங்கு கிடையாது. அல்லாஹ் என்னதான் வந்து நபியாக தேர்வு செஞ்சாலும், நெருக்கமான மனிதராக இருந்தாலும் நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, மார்க்கத்துல வந்து செய்ய முடியாது. ஹராம் ஹலால் மார்க்க சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் என்ன செய்யணும், கேட்டு நடக்கணும். அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக செய்ய முடியாது. இப்போ உதாரணமா சொல்ல போனா, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு முறை அவங்களோட மனைவிமாரோட வீட்டுக்கு போய் ரசூல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தேன் குடிச்சிட்டு வருவாங்க. இது சில ரசூலுக்கு பல மனைவிமார்கள் இருந்ததுனால சில மனைவிமாருக்கு இது வந்து சங்கடமா இருக்கு, என்னடா இது எப்போ பார்த்தாலும் அங்கே போய் தேன் குடிச்சிட்டு வராங்க, இதை வந்து நிப்பாட்டணும், இதை வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ஒரு சாரார் என்ன பிளான் பண்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தேன் குடிச்சிட்டு வரும்போது நம்ம சொல்லுவோம் ஒரு பேட் ஸ்மெல் வருது, ஒரு கெட்ட வாடை வருது என்பதை போன்று சொன்னா திரும்ப அவங்க அதை செய்ய மாட்டாங்க என்று சொல்லி இவங்க இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் வலம மாதிரி தேனை குடிச்சிட்டு வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, ஒரு கெட்ட வாடை வரமா இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க உண்மையிலே தேன்ல இருந்து அந்த வாசம் வருது போல, தேன் தான் அந்த ஒரு கெட்ட வாடையை வந்து உண்டாக்குது போல என்று சொல்லிட்டு இன்றையிலிருந்து எனக்கு தேன் ஹராம், இனிமே நான் தேன் குடிக்க மாட்டேன், எனக்கு ஹராம்ட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபியே கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக், நபியே நீங்க வந்து உங்களுடைய மனைவிமாரை திருப்திப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி, உங்களுடைய மனைவிமாரை சந்தோஷப்படுத்தணும், அவங்க ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி நான் அனுமதிச்சதை, நான் ஹலாலாக்கியதை நீங்க வந்து தடுப்பீங்களா? அந்த உரிமை அல்லாஹ்வுடைய தூதருக்கே கிடையாதுன்றது வந்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான், ரசூலுல்லாஹ்வை எச்சரிக்கிறான். அந்த ரைட்ஸ் எல்லாம் யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க குடிக்காம இருங்க, அது வேற விஷயம். நான் வந்து எனக்கு தேன் விருப்பம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கு சாப்பாடு ஒவ்வொன்று விரும்பவும் விருப்பப்படாம இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா ஹராமாக்குற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. உங்களோட மனைவிக்கு தேன் விருப்பம் இல்லையா, நான் தேன் குடிக்காம இருக்கிறேன், அதுதான் கணக்கு வேற. இந்தியாவில இருந்து எனக்கு தேன் ஹராம் இந்த சொல்ற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. ஹராம் எல்லாம் சொல்ல முடியாது, விருப்பம்னா அவங்க தனிப்பட்ட முறையில குடிக்காம இருந்துட்டு போகலாம். அப்ப அல்லாஹ் இதுல என்ன பாக்குறான்னு கேட்டா, நபியாக இருந்தாலும் அல்லாஹ்ட இடத்துல கொண்டு போய் வைக்கிறத வந்து அல்லாஹ் அனுமதிக்கவே இல்லை, அந்த ரைட்ஸ் அல்லாஹ் வந்து கொடுக்கவே இல்லை. அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்துல மிச்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறான். மார்க்கத்தை வந்து மார்க்கத்தினுடைய அதிகாரம் வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கும்போது குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம். பல வசனங்கள் அல்லாஹ் சொல்ற, அத்தியுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்ட தூதரு கட்டுப்படுங்க என்றெல்லாம் வரும்போது நாங்க வந்து என்ன செய்யறோம், இதுதான் ரைட், ஓகே, சரியான கொள்கை வந்து இதுதான், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், வஹி மட்டும்தான் மார்க்கம்,
இதுக்கு மாற்றமாக எதுவும் மார்க்கமாக இருக்க முடியாது என்ற கொள்கையை வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருந்து எடுத்து இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது எல்லாத்துக்கும் நேர் மாற்றமா இந்த ஆட்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கதான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நேர் மாற்றமாக ஆட்கள் இருக்கும்போது நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொன்றா பார்க்கிறோம், ஒவ்வொரு செயலா எடுக்கிறோம். ஊர் மக்கள் ஊர் ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வேலையை செய்வாங்க மார்க்கம்ன்ற பேர்ல. இதை நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா ரைட் நாங்களும் செய்வோமே, நல்ல ஒரு விஷயம் தானே, நாங்களும் செய்யறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க செய்யும் போது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கான்னு உரசி பார்த்து செய்யணும். அப்ப குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. எப்படி நாங்க செய்யறது, குர்ஆன்லயும் இல்லாம இருக்குது ஹதீஸ்லயும் இல்லாம இருக்குது, எங்கெங்கயோ கிதாபெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது எல்லாம் தேடி தேடி பார்க்கிறோம், எவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்க்கிறோம், மார்க்கத்தை ஆய்வு செஞ்சு பார்க்கிறோம், எல்லாம் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா கிதாபுகள் எங்க போய் பரட்டி பார்த்தாலும் இன்றைக்கு செய்யக்கூடிய பல செயற்பாடுகள் மார்க்கத்துல இல்லாத விஷயமா இருக்குது. இது மார்க்கத்தில் இல்லையப்பா, ஏன்பா இதை செய்றீங்க, இது மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது என்று சொல்லி கேட்கும்போது அது எப்படி நாங்க விடலாம், இவ்வளவு காலம் நாங்க செஞ்சு வந்துட்டோமே, இவ்வளவு காலம் நாங்க இதைத்தானே செஞ்சோம், எப்படி நாங்க விடுறது என்று சொல்லி நாங்க எங்கட முன்னோர் சொல்றதை தான் கேட்போம் என்று ஒரு சாரார் நிக்கிறாங்க. இப்பதான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இல்ல அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, எட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல, எங்களுக்கு எல்லாத்தையும் விட முன்னோரான அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்றது எங்களுக்கு முக்கியம். முன்னோருக்கெல்லாம் முன்னோர் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க என்ன சொன்னாங்கன்றதை தான் நாங்க பார்க்கணும், அல்லாஹ் என்ன சொன்னான்றதை தான் பார்க்கணும் என்று சொல்லி இது வந்து மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது, நாங்க செய்ய மாட்டோம், இது தவறு என்று சொல்லும் போதுதான் அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம், அது எப்படி நீங்க எங்களை விமர்சிக்கலாம்னு சொல்லி நம்மளை விமர்சிக்க கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்படி இன்னைக்கு பல விஷயங்கள் என்ன செய்யலாம், பட்டியல் போடலாம். பல விஷயங்கள் நம்ம வந்து நரகத்துக்கிட்டு சொல்லக்கூடிய சில செயல்பாடுகள் கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப உதாரணமா சொல்ல போனா நம்முடைய பார்வையில அது ஒரு பெரிய விஷயமா நாங்க யோசிப்போம், இதெல்லாம் என்ன அவ்வளவு பாரதூரமான விஷயமா, இதெல்லாம் எங்களை நரகத்துக்கு கொண்டு போகுமா என்றெல்லாம் நாங்க யோசிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் சில விஷயங்கள் அப்படி எச்சரிக்கிறாங்க. என்ன, ஈயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்துல புதிதாக மார்க்கம் என்ற பெயர்ல செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் பித்அத்துக்கள். வகுல்லு பித்அத்தின் தலாலா, அந்த பித்அத்துக்கள் எல்லாமே வழிகேடு. வகுல் தலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறாங்க, புதிதான காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதுசா செய்யக்கூடிய மார்க்கம் என்ற பேர்ல நீங்க இதெல்லாம் புதுசா செய்றீங்களோ அதெல்லாமே பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடு, அந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்ப மார்க்கம் என்ற பெயர்ல புதுசா உருவாகுறது என்ன, அல்லாஹ் சொல்லாதது ரசூலுல்லாஹ் செய்யாதது, இதான் மார்க்கத்துல புதுசுன்றது. மார்க்கத்துல இல்லாதன்றது என்ன, ரசூலுல்லாஹ் செய்யாததை நாங்க உருவாக்கி செஞ்சா மார்க்கத்துல இல்லாதது, குர்ஆன்ல இல்லாதது ஹதீஸ்ல இல்லாததை யாரெல்லாம் உருவாக்கி செய்யறாங்களோ அது மார்க்கத்துல இல்லாதது. இப்ப நீங்க நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்தினுடைய சாயல்ல இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இல்ல. இல்லாட்டி என்ன செய்யணும், அதை விட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணும். திரும்ப அதை செய்யும் போது என்ன நடக்கும், ரைட் ஓகே பித்அத்தான ஒரு செயலை நாங்களும் செய்யறோம், வழிகேடான ஒரு விஷயத்தை நாங்க செய்யறோம், அந்த வழிகேடு சாதாரண விஷயமா அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் எதை எச்சரிச்சாங்களோ அந்த வேலையை நாங்க செய்யறோம் என்ற நிலைக்கு வரும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி உள்ள சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். இப்ப பொதுவா வந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறது வந்து மார்க்கம் வலியுறுத்தின ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு முக்கியமான இபாதத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ கேட்பதுதான் வணக்கம், அதுதான் இபாதத்தைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு இபாதத். ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த உறவை காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் என்னதான் இருந்தாலும் என்னதான் பலசாலியா இருந்தாலும் அவன் அடிமைதான் என்றத ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம் தான் துஆ கேட்கிறது. வசதி உள்ளவனா இருப்பான், வசதிக்காரனா இருப்பான், நல்ல செல்வ செழிப்பு எல்லா விதத்திலுமே இருக்கும், அவனுக்கு ஒரு பிரச்சனை அல்லாஹ் தான் கையேந்துவான். அது நாம் என்ன உணர்த்துறோம், நாம் பலவீனமான ஆள், நான் வந்து மனுஷன் தான், என்னதான் என்கிட்ட காசு இருந்தாலும் எவ்வளவுதான் என்கிட்ட வந்து பணம் இருந்தாலும் நான் அடிமை, எனக்கு ஏழாய், நானும் பலவீனமானவன் தான் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம். என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நோய் வரும்போது நீதான் யா அல்லாஹ் அதை குணப்படுத்தணும் என்று கேட்கிறோம் பாருங்க. இது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம், அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பம். மார்க்கம் அதனால தான் சொல்லுது, நீங்க வந்து
துவா கேட்கறதா இபாதத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த துவா கேட்கறத மார்க்கம் வந்து ஆர்வம் ஊட்டுது. அப்படி சொன்ன மார்க்கம் எப்படி துவா கேட்கணும்னு வழிகாட்டிருக்குது. துவா கேளுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி துவா கேட்கணும்ன்றதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லித்தான் இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅ வ குஃபியா, உங்களுடைய இரட்சகனை ரப்பில் ஆலமீனை மனசுக்குள் பணிவாகவும் ரகசியமாகவும் துவா கேளுங்க. இது துவாவுடைய ஒரு முக்கியமான ஒழுங்கு. பேசிக்கான ஒரு சித்தாந்தம் என்ன? அல்லாஹ்வோட துவா கேட்கக்குள்ள ரகசியமா கேட்கணும். கத்தி கொண்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது? துவா கேட்கக்கூடாது. அதே போல பணிவா கேட்கணும். யாரெல்லாம் உன்னுட்டா வேற ஆள் இல்லை அல்லான்னு சொல்லி இப்படி துவா கேட்கணும். ஆனா இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. இன்னைக்கு சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தௌஹீத்வாதிகள் செய்ய மாட்டோம், அதுக்கு மாற்றமான கொள்கைகள் இருக்கக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு துவா கேட்கறாங்க. எப்படி பல துவாக்கள் கேட்கப்படுதுன்னு சொன்னா, தொழுக முடியும், தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி இமாமா இருக்கக்கூடிய ஆள் என்ன செய்வார்னு சொன்னா ஒரு துவாவை கேட்பாங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால், ஏதோ அரபில கொஞ்சம் சொல்லி துவா கேட்கறாங்கன்னு வைங்களே, சில துவாக்களை கேட்பாங்க. கேட்கும்போது கீழே மாமூமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆமீன் ஆமீன் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இமாமுண்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் உதாரணம் தமிழ்ல சொல்றதா அல்ல எனக்கு இதைத்தா அதைத்தான்னு சொல்லி கேட்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஆமீன்னு சொல்லுவாங்க. அல்ல அரபில ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ அலா குல்லி ஹால் கீழே ஆமீன்னு வாங்க. இப்படி ஒரு செட்டப் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப நாங்க பாக்குறோம், இது இந்த செட்டப் மார்க்கத்துல இருக்குதா? உண்மையிலே ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வழிகாட்டல் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தா நாங்களும் செஞ்சுட்டு போகலாம், எங்களுக்கு லேசு தானே என்று சொல்லி பார்த்தா குர்ஆன முழு வசனங்களையும் புரட்டி பார்த்தா அப்படி ஒரு செய்தியே கிடையாது. அதுக்கு மாற்றமா தான் இருக்குது. என்ன? அல்லாஹ் ரகசியமா துவா கேளுங்கன்னு தான் இருக்குது, பணிவா கேளுங்கன்னு தான் இருக்குது. இங்க ரகசியமே இல்லை, சத்தம் போட்டு கேட்கறாங்க, மத்தாக்கள் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ரசூலுல்லாஹ் சரி அப்படி என்ன சரி தொழுகையில தொழுது முடிஞ்சு நான் துவா கேட்கிறேன் நீங்களாம் ஆமீன் சொல்லுங்க சஹாபாக்களே தோழர்களே, நான் துவா கேட்கிறேன் நீங்களாம் ஆமீன் சொல்லுங்கன்னு எங்க சரி சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா ஹதீஸை ஃபுல்லா தேடி பார்த்தாலும் ஒரு ஹதீஸ்ல கூட அப்படி கிடையாது. ஆதாரபூர்வமான ஒரு செய்தியில கூட என்ன இல்ல, நான் துவா கேட்கிறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு எந்தவித செய்தியுமே கிடையாது. இப்போ உண்மையான ஒரு மூமின் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யணும்? அட இது குர்ஆன் சொன்னாலே இல்ல, அதனால நான் இதை செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வோட துவா கேட்கும்போது தனியா ரகசியமா தான் கேட்பேன், இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மெத்தட், நான் இப்படித்தான் செய்வேன் என்று முடிவெடுக்கிறது இறையச்சத்துக்கு சிறந்ததா? இல்ல இத்தனை வருஷம் மௌலவிமார் செஞ்சு வந்தாங்க, நாங்க எப்படி விடுறது, அதை நாங்க எப்படி விட முடியும், விட இயலாதுன்னு சொல்லி அதை பின்பற்றது சிறந்ததா இருக்குமா? விடுறதுதான் சிறந்தது. ரகசியமா துவா கேட்கறதா முறையாக இருக்கும். அப்ப இதை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அதை எப்படி நீங்க சொல்லலாம்? நம்மள எப்படி சொல்லுவாங்க? தௌஹீத்வாதிகளா துவா கேட்க வேணும்ன்றாங்க. ஆனா நாங்க துவா கேட்க வேணும்ன்றா சொன்னோம், துவா கேளுங்கன்னு தான் சொல்றோம். துவா கேட்கறது ஒரு முக்கியமான இபாதத்துன்னு சொல்றோம். இபாதத்துகளுக்கு எல்லாம் டொப்பான இபாதத்தை துவா கேட்கறதுன்னு சொல்றோம். அல்லாட்ட நீங்க துவா திரும்ப திரும்ப கேளுங்க, அல்லாட்ட கேட்கறதுக்கு வெக்கப்படாதீங்க என்று சொல்றோம். என்ன சொல்லலன்னு சொன்னா நீங்க வந்து என்ன சொல்றோம்னு கேட்டா நீங்க அதோட சேர்த்து நீங்க ஒத்தர் துவா கேட்டு மத்தாக்கள் ஆமீன் சொல்ற மெத்தட் இஸ்லாத்துல இல்ல, அது ரசூலுல்லாஹ் காட்டி தரல என்று சொல்லும் போது என்ன நடக்குது? பிரச்சனை வருது. இதுதான் என்ன மார்க்கத்துல வந்து இதுதான் ஒவ்வொரு இடங்கள்ல நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு பேர் தான் பிதஅத்னு சொல்றது. மார்க்கத்துல இல்லாம இஸ்லாத்தின் பேரால செய்யறது. அது வந்து அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கை இதுதான். இது வந்து வழிகேடு, இந்த வழிகேடுகள் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்றது. அதே போல் இப்படி இன்னைக்கு ஏராளமான பட்டியல் போட்டேன்னு சொன்னா பல மணிக்கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு பல மாத கணக்கில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகத்துல இல்லாத பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் சுட்டி காட்டி செய்யாதீங்கன்னு சொல்லும் போது நம்மள என்ன தௌஹீத்வாதி முத்திர குத்தி நம்மளை வந்து குழப்பவாதி, இதை சொன்னா குழப்பம்ன்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதை மக்களுக்கு சொல்லும் போது நாங்க குழப்பவாதியா? ஏன் குழப்பவாதி? இவங்க எல்லாம் சேர்ந்து பிதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிவாசல் எல்லாருமா சேர்ந்து பிதத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை செய்யாதீங்கன்னு நாங்க சொல்லும் போது நாங்க குழப்பவாதியா மாறுறோம். இப்ப உதாரணமா சொல்ல போனா ஒரு சாராய கடை எடுத்துக்கொள்ளுங்களே, எல்லாருமா சேர்ந்து அந்த டைம்ல ஈவினிங் டைம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து சாராயம் வாங்கிட்டு இருப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து சாராயம் குடிச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஏன்பா இப்படி குடிக்கிறீங்க, இது வந்து உடல் நலத்துக்கு கேடு இல்லையா, இது வந்து உடலுக்கு சரியில்லை இல்லையா, இந்த சாராயத்தை குடிக்கணுமா, இது வந்து குடும்பத்தை நாசமாக்கும் இல்லையான்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லுவான்? நீ குழப்பவாதி, நாங்க எவ்வளவு ஆத்தலா ஃபன்னா குடிச்சிட்டு இருக்கிறோம், நாங்க வந்து எவ்வளவு ஒத்துமையா எந்த குழப்பமும் இல்லாம குடிச்சிட்டு இருக்கிறோம், நீ வந்து எங்களை குழப்பறியா இல்லையா, நீ குழப்பவாதின்னு எங்களை சொல்லுவானா இல்லையா? அவனுக்கு வந்து நாங்க கெட்டவனா தெரியுவோமா இல்லையா?
அவன் எல்லாரும் சேர்ந்து அந்த கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். சொல்லும்போது நாங்க கெட்டவன். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுண்டா, ஊர்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு தவறை செய்வாங்க. அதை ஒரு சாரார் இறையச்சமா நாங்க வந்து உலகத்துல வாழணும்ன்ற அடிப்படையில அந்த தவறை சுட்டி காட்டும் போது நாங்க குழப்பவாதியா மாறுறோம். இந்த லாஜிக் தான் இன்னும் நடந்துட்டு இருக்குது. எதை சொன்னாலும் நாங்க குழப்பவாதி. அவங்க ஒத்துமையா தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்ல எப்படி எல்லாருமா சேர்ந்து சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அதுதான். இப்போ ஒரு செட்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செலாக்கள் இருப்பாங்க, எல்லாருமா சேர்ந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க. அட இது செய்யாதடா, இது வந்து உடல் நலத்துக்கு கேடு என்று பிரச்சாரம் பண்ணும்போது ஆகப்பெரிய கெட்டவன் யாரா இருப்பான்? அதை சொல்றவன் தான். அதை பிரச்சாரம் பண்றவன் தான் அவனுக்கு பெரிய கெட்டவனா இருப்பான். நாங்க எவ்வளவு ஃபன்னா சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மள வந்து சிகரெட் குடிக்காதுன்னு சொல்றான்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நாங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டுதுவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாருமா சேர்ந்து கத்தம் பாத்தியா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க எப்படி எங்களுக்கு தடுக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு குழப்பவாதி முத்திரையை குத்தி கடைசிக்கு என்ன தௌஹீத்வாதின்னு சொன்னா பிரச்சனைக்குரிய ஆட்கள். இதுல என்ன பிரச்சனை பண்றதுக்கு இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. குர்ஆன்ல இருக்குது அப்படி நம்ம சொல்றோமா, பிரச்சாரம் பண்றோமா, இல்லன்னு மார்க்கத்துல சொல்றோமா? உடனே இந்த இருக்குது குர்ஆன் வசனம் இருக்குது, இந்த கூட்டா துவா கேட்கலாத்துக்கு திருமறை வசனம் இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? இந்த ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லலாமா இல்லையா? இத்தனை வருஷமா நாங்க சொல்லிட்டு தானே இருக்கிறோம் காட்டுங்கன்னு சொல்லி. அதை செய்யறாங்களும் இல்ல. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, ஏன்பா இப்படி செய்றீங்க மார்க்கத்துல இல்லன்னு சொல்லும் போது நீங்க குழப்பவாதி. இதுதான் இன்னைக்கு பதிலாக இருக்குது. அப்ப இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கு மாசம் நாளுக்கு நாள் இஸ்லாத்துல இல்லாத கன்செப்டை உருவாக்கி கொண்டு மார்க்கம் என்ற பேர்ல செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மௌத்தா போனன்னு சொன்னா மௌத்தா போனாலுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு மார்க்க கடமைகள் என்ன, அவங்களுக்கு வந்து வெளியில் இருக்க அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்யணும்ன்றத மார்க்கம் சொல்லுது. ஒருத்தர் மௌத்தா போனன்னு சொன்னா அடக்கம் செய்யும் வரைக்கும், அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களோட பேர்ல, இதெல்லாமே மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மௌத்தா போனதுக்கு பின்னாடி மௌத்தா போன ஆட்களோட பேர்ல நாங்க வந்து கத்தம் கொடுக்கிறோம். 40 கத்தங்கள் என்ன செய்வாங்க, 40 கத்தம் கொடுக்குறோம்னு சொல்லி கத்தங்கள் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்குதா இல்லையா? அப்ப இப்படி ஒன்று செட்டப் ஒன்று செய்றீங்களே, இப்படி மார்க்கத்துல இருந்தா நாங்களும் செய்யலாமே, எங்க மார்க்கத்துல இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் மார்க்கத்துல ஆதாரம் இல்லை. ஒருத்தர் மௌத்தா போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு. ஒருத்தர் மௌத்தா போனன்னு சொன்னா அவருடைய அத்தனை நல்ல காரியங்கள் துண்டிக்கப்படும். இல்லாமின் சலாசா, 3 விஷயத்தை தவிர. ஒன்னு என்னன்னு கேட்டா சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் கொடுத்துட்டு மௌத்தா போனா அதனுடைய நன்மை நமக்கு வரும். பயனுள்ள கல்வி என்ன சரி இருந்து சொல்லி கொடுத்து மௌத்தா போனா அது நமக்கு நன்மை தந்துட்டே இருக்கும். அதே போல வலதின் சாலிஹி எதுலகு, அவங்களுக்காக துவா கேட்கக்கூடிய சாலிஹான குழந்தை, இவங்க கேட்கக்கூடிய துவா எங்களுக்கு மௌத்தா போனதுக்கு பின்னாடி வரும். அல்லது அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இது ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இல்லாட்டி அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு கேட்டேன், என் உம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தேன்னு சொன்னா அவங்க தர்மம் கொடுத்துருப்பாங்க, அதனால நான் உம்மோட பேர்ல தர்மம் கொடுக்குறேன் என்று சொல்லி ஏதோ சதகத்துல் ஜார் ஒரு தர்மத்தை கொடுத்தேன்னு சொன்னா இது அவங்களுக்கு நன்மையாக போய் சேரும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மௌத்தா போனாக்களோட பேர்ல நாங்க குர்ஆன் ஓதி பார்சல் பண்றோம்னு சொல்லி ஒரு செட்டப் பண்றாங்களா இல்லையா? மௌத்தா போனாக்களோட பேர்ல குர்ஆன் ஓதி அதுக்கு ஒரு சாப்பாடு ஒன்று எல்லாம் சாப்பிட்டு என்ன கத்தம்ன்ற பேர்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மார்க்கத்துல உள்ளதா? இல்லை. இதை பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம குழப்பவாதியா மாறுறோம். குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதான்னு சொல்லி கேட்டா அதை காட்டுறதை விட்டுட்டு அதுக்கு குழப்பவாதி. இன்னைக்கு அது நம்ம பிரச்சாரம் பண்ணி பல ஊர்களில் குறைஞ்சிட்டு, இந்த கத்தம்ன்ற கன்செப்டா இருக்கட்டும், கந்தூரின்னு இன்னொரு கன்செப்ட் இருக்குதா இல்லையா, இதுகளா இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய குறைஞ்சு போயிட்டு. ஏன்னா இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க. ஆரம்ப காலத்தை விட இப்ப வந்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் யோசிக்கிறாங்க, சொல்றதை கேட்கிறாங்க. கேட்டு உண்மைதானே இவங்க சொல்றது மார்க்கத்தில் இல்லதானே, நம்ம எதுக்கு இதை செய்யணும் என்ற அடிப்படையில நிறைய பேர் விட்டுட்டாங்க. சில ஆட்களுக்கு விட்டுக்கொள்ள இயலாத ஒரு நிலைமை, இவ்வளவு காலம் பண்ணிட்டோமே எப்படி விடுறது அப்படின்றதுக்காக வேண்டி என்ன செய்ய ஒரு கத்தத்தோட முடிச்சு விட்டுருவாங்க. மௌத்தா போய் ஒரு நாள்ல 2 நாள்லயோ 3 நாள்லயோ ஒரு சாப்பாடை போட்டு இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய நிலையம் பார்க்கிறோம். ஆனாலும் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, இல்ல நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி செய்யக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டா, தர்மம் கொடுக்கறது ஓகே, அவங்களோட பேர்ல வந்து என்ன சரி ஒரு தர்மம் கொடுக்கறது, இந்த குர்ஆன் ஓதி கொடுக்கறது இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாத ஒரு செயல். அல்லாஹ் ரசூல் எதை காட்டினாங்களோ அதை செய்யுங்கன்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும், தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஏராளமான செயல்கள், ஏராளமான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் சுன்னா ரசூல சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்ன எப்படி தொழ கண்டீங்களோ அதே மாதிரி தொழுங்கன்னு ரசூல சொல்றாங்க. இது வந்து ரசூல சொன்ன ஆர்டர். அப்ப ரசூல சொன்ன மாதிரி தானே நாங்க தொழணும். தொழுகிற மெத்தட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு 3-4 மெத்தட். தொழுகை ஷாஃபின்னு ஒரு மெத்தட்,
தொழுகை ஹனஃபின்னு ஒரு மெத்தட். அப்படின்னா என்ன? நாங்கள் எல்லாம் சின்ன காலத்தில் மதுசாலா படிச்சிருப்போம். தொழுகை சட்டம் எல்லாம் எங்கிருந்து படிப்போம்னு கேட்டால் தொழுகை ஷாஃபின்னு ஒரு புக் இருக்கும். அது என்னடா, ஷாஃபி இமாம் எப்படி தொழணும்னு சொன்னாங்களோ அதை சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். தொழுகை ஹனஃபி அது இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா ஹனஃபி மதம் அதிகமாக வாழ்கிற இடம் இந்தியா. அப்போ அங்கே தொழுகை ஹனஃபி ஃபேமஸ். அது என்னடான்னு சொல்லி பார்த்தேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில் தொழுகை ஷாஃபி மட்டும்தான் இருக்குது போலான்னு. அதுக்கு பிறகு தான் தெரிய வருது, இல்லை தொழுகை ஹனஃபின்னு இருக்குது, அது இந்தியாவில் அதுதான் ஃபேமஸாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹனஃபி இமாம் எப்படி தொலை சொன்னாங்களோ அது அந்த மாதிரி தொழுகிறது. இதெல்லாம் சும்மா சிம்பிளா யோசிச்சா புரியக்கூடிய விஷயமா இல்லையா? தொழுகிறன்றது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை சொல்லித்தர வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல்லா மாய் நாங்க தொழணுமா, ஷாஃபி இமாம் மாய் நாங்க தொழணுமா, ஹனஃபி இமாம் மாய் நாங்க தொழணுமா? தொழுகை ஷாஃபின்றது பெட்டரா இருக்குமா, நபி வழி தொழுகை பெட்டரா இருக்குமா? ரசூல்லா இதைத்தான் சொல்றாங்க. அப்ப நாங்க ஒவ்வொன்னா தொழுகை தக்பீர் கட்டுறது முதற்கொண்டு சலாம் கொடுக்கிற வரைக்கும் ரசூல்லா எப்படி தொழுதாங்க என்று குர்ஆன் சுன்னா தேடி பார்க்கும்போது தொழுகை ஷாஃபின்னு நாங்க எதெல்லாம் படிச்சோமோ அதுல ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது என்ற அடிப்படையில நபி வழி அடிப்படையில தொழுங்க என்று சொல்லி வரும்போது அங்க பிரச்சனையாகுது. அங்க என்ன செய்யுது, குழப்பம் நடக்குது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த மாதிரி இப்ப தொழுகைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பேசப்படாம ஆரம்ப காலத்துல இருந்து பேசின விஷயங்கள் இப்ப இதெல்லாம் பெருசா பேசப்படுறது இல்லை. ஏன்னா இப்ப நாங்க தௌஹீத்வாதிகள் அப்கிரேட் ஆனதுனால இந்த விஷயங்கள் பேசாம வேற வேற டாபிக் பேசிட்டு இருப்போம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல இந்த சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். தொழுதுட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது என்ன நம்மளை பார்த்து நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க, இது செய்யக்கூடாது, வயிற்றுல தான் தக்பீர் கட்டணும் என்ற ஒரு பிரச்சனை. நாங்கள் கேட்குற ரசூல்லா எப்படி தொழுதாங்கன்ற ஹதீஸில் வச்சு பார்க்கும்போது ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி வரும்னா, ரசூல்லா இடது கைக்கு மேலே வலது கையை வைப்பாங்க, நெஞ்சின் மீது அலசதர் நெஞ்சின் மீது தக்பீர் கட்டினாங்கன்னு தெளிவாக ஹதீஸ் இருக்குது. இப்போ ரசூல்லா உண்டை செஞ்சா அது செய்யறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை செஞ்சா அது குழப்பவாதி. ரசூல்லா சொல்ற மாதிரி தொழுதா குழப்பவாதியா? அதே போல் அத்தஹியாத்துல தௌஹீத்வாதிகள் விரல் அசைக்கிறாங்க. விரல் அசைச்சா என்ன? இது எங்களுக்கு சொந்த பிரச்சனை. விரல் அசைச்சா எங்களுக்கு என்ன சரி வருமானமா வருது? அத்தஹியாத்துல விரல் அசைச்சா எங்களுக்கு என்ன சரி லாபமா? இல்ல, நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல ரசூல்லா எப்படி தொழுதாங்கன்னு தேடுறோம். தேடி பார்க்கும்போது நசையில 879வது ஹதீஸ். அதுல என்ன வருது? ரசூல்லா வாயில் இப்னு ஹுஜ்ர்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூல்லா எப்படி தொழுதாங்கன்றத பார்த்து சொல்றதுக்காக வேண்டியே வாரார். ரசூல்லாவுடைய தொழுகை மெத்தடை பார்க்குறாங்க, ஒவ்வொன்றா வர்ணிக்கிறாங்க. வர்ணிக்கும் போது அத்தஹியாத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இடது தொடைக்கு மேல் இடது கையை வைத்தார்கள், வலது தொடைக்கு மேல வலது கையை வச்சாங்க, இந்த 2 விரலையும் மடக்கி கொண்டாங்க, ஹல்லக ஹல்கத்தன் இந்த நடு விரலையும் கட்டை விரலையும் ஒரு வளையம் போல வச்சு கொண்டாங்க, சும்ம ரஃபஅ இஸ்பஅஹு ஆள்காட்டி விரலை உயர்த்தினார்கள், யுஹர்ரிகுஹா யதுபிஹா ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள். இதை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டால், யுஹர்ரிகுஹா யதுபிஹா ஒருவரை அழைப்பதை போன்று அசைச்சாங்க, நாங்கள் இதை பார்த்தேன். இப்போ ரசூல்லாவுடைய தொழுகையை பார்த்து சொல்றதுக்குண்டே வந்த நபித்தோழர் அத்தஹியாத்துல ரசூல்லா விரல அசைச்சாங்கன்னு இருக்கும்போது சொல்லும்போது அதை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், என்ன சித்தரிக்கிறாங்கன்னு சொன்னால், இது என்னமோ தௌஹீத்வாதிகளுக்கு மட்டும் சொந்தமான ஒரு இபாதத் மாதிரியும், விரல் அசைக்கிறதா இருக்கட்டும், நெஞ்சில தக்பீர் கட்டுறதா இருக்கு, என்னமோ தௌஹீத்காரனுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் மாதிரியும், மத்தாக்கள் அது செய்யக்கூடாதுன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில சித்தரிக்கப்பட்டிருக்குது. உண்மையில இது எங்கிட்ட தனிப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது. நெஞ்சில தக்பீர் கட்டுறது எங்களுக்கு எந்த தனிப்பட்ட லாபமும் கிடையாது. விரல் அசைச்சி தொழுகிறதா எங்களுக்கு என்ன சரி தனிப்பட்ட லாபமா இருக்குது? அப்ப ஏன் இதை செய்யறோம்னு கேட்டா, எல்லாரும் செய்யறோம்ன்றதுக்காக எங்களுக்கு செய்ய இயலாது. ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்கன்றதை பார்த்து செய்யணும். ரசூல்லா செஞ்சாங்கன்னு தெளிவாக ஹதீஸ் இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்தாலும் ரசூல்லாவுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுப்போம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அப்ப இதுதான் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கக்கூடிய பிரச்சனை. என்ன? இந்த அடிப்படை, இந்த பேசிக்க புரியாது. உன்னை சொல்லும் போது சொல்றதை கேட்கறதும் இல்லை. நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னேனே, அறிவாளிகள் நேர்வழி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல சொல்றதை கேட்பாங்கன்னு எல்லாம் சொல்றானே, அந்த தன்மை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. சொல்றதை கேட்கறதே இல்லை. கேட்டா தானே எது உண்மை எது பொய்ன்னு தெரிய வரும். கேட்காம ஒரு சாரார். அதே போல இதை சொல்லும் போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கேட்காமலே இவங்களை எதிர்க்கணும், விமர்சிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும், ஊர் நீக்கம் பண்ணணும்னு சொல்லி இன்னொரு சாரார் இப்படி ஒரு குரூப்ல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதனாலதான் பிரச்சனை வருது, குழப்பம் பண்றாங்க. ஒரு குழப்பமும் இல்லை. இப்ப நம்ம சொல்றது சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம், பிழையா இருந்தா விட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல என்ன குழப்பம் வரதுக்கு இருக்குது? இப்ப நாங்க ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த விஷயங்களை சொல்றோம்னு வைங்களே, உண்மையிலே நாங்க சொல்றது பிழையா இருந்தா என்ன சொல்லலாம்?
மார்க்கத்தை படித்த மௌலவிமாக்களாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிறது பிழை, இதுக்கு வந்து குர்ஆன் சொன்னால் இதற்கு மாற்றமாக இருக்குது, நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று சொன்னால் கதை முடிஞ்சிருச்சு. அப்படி நிரூபிக்க முடியாது, சாத்தியம் இல்லையா, உண்மையிலே நம்ம செய்கிறது பிழை தான் என்று அவங்க உணர்றாங்களா, சத்தமில்லாமல் போக வேணும். ஒன்று மாறி திருந்து கொள்ளணும். திருந்தவும் முடியாதவங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னா வேற என்னதான் செய்ய, விட்டு போட்டு போனேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த ஒரு அடிப்படை புரியாமல், இல்லை இவங்களை பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது, இவங்களை வந்து தாவா பண்ண விடக்கூடாது, இதை தடுக்கணும் என்று நினைக்கிறதுனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த ஒரு அடிப்படை என்ன செய்யணும்னா உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சு கொள்ளணும். அப்போ இந்த ஒரு கொள்கை தான் இஸ்லாம் என்றாலும் இதுதான். எது? குர்ஆன் சுன்னா தான் இஸ்லாமே, வஹியை பின்பற்றுவது தான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அப்போ இதை வந்து நாங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் சொல்கிறது என்னன்றதுல வந்து ஒரு விஷயம், பல விஷயங்கள் நாங்கள் மற்ற விஷயங்கள் பேசினாலும் கொள்கை ரீதியாக தௌஹீத்வாதிகள் அல்லது தௌஹீத் ஜமாத் அல்லது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், வஹியை பின்பற்றுங்க, குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்க, அதுக்கு மாற்றமாக நான் சொன்னாலும் கேட்காதீங்க. இதுதான் எங்களுடைய கொள்கை. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஹதீஸ்ல இருந்து சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹதீஸை சொல்லி, குர்ஆன் வசனத்தை சொல்லி, ஹதீஸை படித்து காட்டி, குர்ஆன் வசனத்தை படித்து காட்டி சொல்லியிருக்குது. குர்ஆன்ல இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்னது ஹதீஸில் குர்ஆன்ல இல்லையா, தூக்கி வீசிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். குர்ஆன் சுன்னாதான் நம்மளை மறுமையில் பாதுகாக்குமே தவிர எந்த தனிநபரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை வந்து பாதுகாக்க மாட்டாங்கன்றதை வந்து உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கொள்ளணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்போ இந்த ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டு வழி நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டேன்னு சொன்னால் நமக்கு மறுமையில் வெற்றி கிடைக்குமே தவிர எல்லாரும் செய்கிறாங்கன்னு நாங்கள் செய்ய போனோம்னு சொன்னால் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அங்கே வந்து கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்கிறான், என்ன, யௌம துக்கல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகத்தில் போட்டு பொசுக்கப்படும். அப்போ சொல்லுவாங்களாம், யக்கூலூன யாலைத்தனா அதான் அல்லாஹ் வாத்தான ரசூலா, அல்லாஹ்க்கு கட்டுப்பட இருந்துச்சே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட இருந்துச்சே, நாங்கள் இதெல்லாம் செய்யலையே, இன்னா அத்தாயினா சாதத்தனா வா குபுரானா, நாங்கள் எங்களுடைய தலைவர்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோமே, அலல்லூன சபீலா, அவங்க நம்மளை நாசமாக்கிட்டாங்களே, வழிகெடுத்துட்டாங்களே என்று சொல்லி நரகத்தில் புலம்புவாங்களா. ஹதரத்மார், மௌலைமார், இமாம்கள்னு சொல்லி கண்மூடித்தனமாக நாங்கள் கேட்டு நம்பி வாழ்ந்துட்டோமே, இன்னைக்கு நரகத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டாங்களே. அப்படித்தானே, அதுதானே நடக்கும். குர்ஆன்ல இல்லாத பிதத்தான விஷயங்களை செய்யும் போது மார்க்கத்தில் இருக்குதா ஆதாரம் எங்கன்னு கேட்கும்போது ஹதரத் செய்கிறாரு, ஊராக்கள் செய்கிறாங்க, அவர் செஞ்சார், இவர் செஞ்சாருன்னு சொன்னா லாஸ்ட்டுக்கு என்ன நடக்கும்? நரகத்துக்கு போகிற நிலைமை தான் வரும். அங்கே போய் புலம்புவோம், அடே நம்மளை நாசமாக்கிட்டாங்களே, அவங்களுக்கு வந்து 2 மடங்கு வேதனை கூடிய அல்லான்னு சொல்லி நரகத்துக்குள்ளே புலம்புவாங்களாம். அது அல்லாவே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சார பணியுடைய நோக்கம் என்ன? நம்ம அனைவரும் சொர்க்கவாசிகளாக மாறணும். சொல்லக்கூடிய நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு வழியை நாங்கள் பார்க்கணும் என்பதற்கு தான் இந்த பிரச்சாரமே தவிர மற்றபடி இந்த பிரச்சாரம் பண்ணுறதுனால நமக்கு எந்த சொந்த ஆதாயமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒரு இங்கே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்படி ஒரு பயான் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டால் நமக்கு என்ன காசாக வந்து கொட்ட போகுது? எல்லாரும் தங்களோட கை காசை போட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுனால செலவுகள் இருக்குது. இந்த வீடியோ கேமரா கொண்டு வரதாக இருக்கட்டும், மற்ற அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு சில செலவு இருக்குது. அந்த செலவெல்லாம் என்ன நமக்கு என்ன வெளிநாட்டில் இருந்தால் காசு வருது? ஒன்றுமே கிடையாது. இருக்கிறாக்கள் கையால் பொக்கட்டால் போட்டு, இருக்கிறாக்கள்கிட்ட காசை போட்டு எடுத்து போட்டு உங்கள்கிட்ட கேட்டு வசூல் பண்ணி தான் என்ன செய்கிறோம், எல்லா நிகழ்ச்சிகளையும் பண்ணுறோம். குறிப்பாக நம்ம செய்யக்கூடிய சகல விஷயங்களும், சகல பணிகளும், எல்லா தாவா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய காசை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்ன, எங்களோட பொக்கெட் காசு ப்ளஸ் உங்களோட காசு, நாங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய காசு, உங்களோட காசுன்னு சொல்கிறது மக்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய காசு, அதை வச்சு தான் அத்தனை வேலைகளும் செய்கிறோமே தவிர இதில் எந்த தனிப்பட்ட ஆதாயமும் யாருக்கும் கிடையாது. சொல்லப்போனால் நஷ்டம்தான் கூட இருக்கு. ஒரு பயான் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணணும்டா, அதுக்கு வந்து மஷூரா பண்ணணும், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வரணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து உட்கார வேண்டி வரும், இதுக்கு டைம் ஒதுக்க வேண்டி வரும். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு நஷ்டம்தானே தவிர உலக ரீதியாக பார்த்தேன்னு சொன்னால் எந்த லாபமும் கிடையாது. பட் அதையும் மீறி செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், தான் விளங்கி இந்த கொள்கையை வந்து எங்களோட சகோதர சகோதரிகளும் விளங்கணும், எங்களோட பக்கத்து வீட்டாக்களும் விளங்கணும், எங்களோட ஊர் மக்களும் விளங்கணும்ன்ற ஒரு நோக்கம் தானே தவிர வேற எந்த தனிப்பட்ட ஆதாயமும் கிடையாதுன்றதை என்ன செய்யணும், விளங்கணும். இங்கே பயம் பண்ணிட்டு போகிறதுனால யாருக்கும் வந்து லட்சக்கணக்கில் காசு கிடைக்க போகிறதும் இல்லை, எதுவும் நடக்க போகிறது இல்லை. அவங்களோட தன் சொந்த காசை போட்டுக்கொண்டு சொந்த நேரத்தை ஒதுக்கித்தான் என்ன செய்யறது, இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய நம்ம ஜமாத்தால் நடக்கிற சகல பணிகளும் அப்படித்தான் நடக்குது. இங்கே பயம் பண்ணிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இத்தனை ஆயிரம் காசு இருந்தால் தான் நாங்கள் வந்து பயம் பண்ணுவோம், அப்படியெல்லாம் கிடையாது.
அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றோமா மறுமையில கிடைக்கும், இதுக்காக நாங்க ஒத்துழைப்பு பண்றோமா அதுக்கு மறுமையில கிடைக்கும். எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்காது. அப்ப அதுக்கு நாங்க சப்போர்ட்டாக பொருளாதார ரீதியாவோ ஆர்கனைஸ் பண்றதோ ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டாக இருந்து என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்கள் சொல்வது என்னன்னு சொன்னா, நாங்க சொல்றது என்ன, இஸ்லாத்தை பின்பற்றுங்க, வஹியை பின்பற்றுங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்க, மறுமையில வெற்றி அடையலாம். எந்த தனிநபரையும் எந்த ஆட்களையும் நம்பி போகாதீங்க, யாரையும் நம்பி போகக்கூடாது, அல்லாஹ் ரசூலை மட்டும் நம்பி போங்கன்றதுதான் நம்முடைய அடிப்படையான கொள்கை. இதை சொல்றதுனால எந்த பிரச்சனை வரப்போறதும் இல்லை, எந்த சிக்கலும் கிடையாது. இதே பிரச்சனை மாதிரி மக்கள் சித்தரிக்கிறாங்க, அவ்வளவுதான் உள்ள ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு வஹியை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரல்வானா என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ்.